போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டா கிடைச்சா ரெக்கார்டிங். ஓ ம். நீ பேசுற தெளிவா விளங்கிச்சா? ஓ ரெக்கார்டிங்ல நீங்க பேசுறது தெளிவா கேக்குதா? ம், இல்ல. இல்லனா எத்தனை கூட ப்ராப்ளம் அதை பார்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ ஓ கொஞ்சம் கேட்டேன். நான் கொஞ்சம் கேட்குறேன். இந்த சாட் ரெடியான தானே? ஓ ம். அதில் ஒன்று சொல்லிட்டு போங்க பாப்போம். சாட் வரலையா? ம், அஷ்வா சவுண்ட் கேட்குது இல்லை? வர வண்டிக்கு ரெண்டு தான், மத்தது வந்து வரல. சரி, பத்தமதுக்கு சொல்லுங்க சொல்லுங்க. ஆ. அஷ்வா ஹலோ. ஆ சரியா இப்ப கேக்குதா?
ஓ ம் கொஞ்சம் நீ வர சொல்லி கொண்டு போங்க. ம் ஹ ஃபத்தமது கஸ்ரத்தைன் லம்மத்தைன் சத்தா சுக்கூன் ஃபத்தமது லம்மத்துன் இல்ல லம்மமது ஃபத்ஹத்துன் ஃபத் கஸ்ரமது ஃபத்ஹத்தைன் லம்மத்துன் சத்தா கஸ்ரத்தைன் கஸ்ரமது ல லம்ம லம்மத்தைன் சுக்கூன் ஃபத்ஹத்துன் கஸ்ரத்தைன் லம்மத்தைன். ம் ஏன் 3 பிழையாச்சு? 3 பிழைனா? ம் ம் இப்போ எதிர்த்து ரெக்கார்டை கேட்கணும். ஏன் பிழையாச்சுன்னா நான் அடுத்த கிளாஸ் திருப்பி இந்த ஒர்க் கேட்பேன். இந்த ஒர்க்கில் இன்னும் பாஸ் இல்லை. நாங்கள் அடுத்த பகுதி படிச்சுட்டு முடிச்சிட்டோம். இது பிறகு என்ன பார்த்தவங்களுக்கு பார்ப்போம். சாட்டுக்கு பிறகு என்ன பார்த்துக்கிறோம். நிறுத்தது நிறுத்துற ஒழுங்கா தலைப்பு சொல்லணும். தலைப்பு இல்லை. நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியாது. என்ன படித்தோம்? எங்க நிப்பாட்டுறது? எப்படி நிப்பாட்டுறது? ஆ என்ன படி? கடைசியில ஆ கடைசியில நிறுத்துவதும் மூச்சு மூச்சு இழுக்க கஷ்டமான நிப்பாட்டுவதும் ம் எத்தனை முறையில் நிப்பாட்டையிடும்? 3. முதல்ல என்ன? முதலாவது ஒருவன்ல தேடி பார்த்தீங்களா? அஹ், ஒருவன் எடுத்து நிப்பாட்ட இடங்களை தேடி பார்த்தீங்களா? 3லையும். ஓ சரி அப்ப சொல்லுங்க. முதலாவது என்ன? முதலாவது ஃபத்ஹமத்துல ஃபத்ஹமத்திலையும் கஸ்ரத்தைன் இல்ல ஃபத்ஹத்தைன்லையும், ரெண்டாவது ஓ அலிஃப்ல, வெரி குட். அலிஃப்ல வந்து என்ன செய்யணும்? மூணாவது எப்படி நிப்பாட்டணும்? அஹ், வசந்த கடைசியில ஃபத்தஹத்தைன், நீங்க சொன்னது மாதிரி ஃபத்தஹ் மத்து அலிஃப் வந்துச்சு தண்டா, இப்படி நிப்பாட்டணும். ஒரு நொடி நீ ம் ரெண்டாவது மெத்தட் என்ன பார்த்தீங்க? ரெண்டாவது குண்டுத்த குண்டு தான் வந்துச்சுண்டா. குண்டுத்த அண்டு நிப்பாட்டணும். என்ன செஞ்சு நிப்பாட்டணும்? அது சரியா சொல்லணுமா? ம். அத நோக்கி ஆ நிப்பாட்டணும். ஹேவ மாத்தி அதுக்கு என்ன வைக்கணும்? கசரத்துன்னு வச்சு நிப்பாட்டணும். அப்படியா? இல்ல ம் ஃபத்ஹமத்து. வெரி குட். ஃபத்தஹ் மத்து வச்சு நிப்பாட்டணும் வேணா? அப்படி சொல்லி தந்த. ஓ அப்படியா சொல்லி தந்த உங்களுக்கு? அப்ப நீங்க ரெண்டாவது முதல்ல போயிட்டு பார்க்கலையே கூறுவாங்கல்ல. ஃபத்தஹ் மத்து வச்சு நிப்பாட்டினா பிழை. மூணாவது சொல்லுங்க பாப்போம். மூணாவது குண்டுத்த. மூணாவது குண்டு. அப்ப ரெண்டாவது ரெண்டாவது அலிஃப். அலிஃபா? அலிஃப் வேண்டா? அப்ப முதலாவது என்ன? முதல்ல அலிஃப் வராது. அப்படியா? முதலாவது முறையில் அலிஃபிக்கா, ரெண்டாவது முறை அலிஃபிக்கா? ம், ஒவ்வொரு முறையிலையும் 10 முதலாவது உதாரணத்துல, முறையில ஒவ்வொரு உதாரணத்திலையும் இந்த முறையிலையும் 10 உதாரணம் குர்ஆன் எடுத்து தேடினீங்க. அப்படியா? 10 தேடல்ல. அதான் பிரச்சனை. இல்லாட்டி மறந்துடும். 10 தேடாட்டி 2 கிளாஸ்ல மறந்துடும். அழகினா அஷ்பா
பரிச்சயம் இல்லாத, உங்களுக்கு அறிமுகம் அடிக்கடி ஓதுற வசனம் இல்லாத புதிய புதிய வசனங்கள்ல ஒவ்வொன்று தலைப்பில் 3 முறை படிச்சுக்கிறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் முறை சொன்னது இடையில திக்கி முக்கி வந்துச்சு, பட் அது சரியாய் வந்துட்டு. ரெண்டாவது திக்கி முக்கி அப்படியே கொலை ஆயிட்டு, மூணாவது அட்ரஸ் எல்லாம் பேசிட்டு. ஐயோ, திருப்பி நான் சொல்லி தர மாட்டேன். நீங்க பேசிட்டு ரெக்கார்டை கேட்டு என்ன செய்யணும்? கொரோனா தேடணும். கொரோனா தேடுங்க. சும்மா கேட்டுட்டு படம் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு வர வேணாம் கிளாஸுக்கு. நீங்க ஃபுல் பொருவான எடுத்து ஃபுல்லா தேடுங்க. ஒரு 10 15 நிமிஷம் உட்காந்து உங்களுக்கு அறிமுகம் இல்லாத வசனங்கள் எடுத்து இதுல இப்படி வந்திக்குது, இந்த முறை இந்த முறையில வந்து இப்படி இப்படிலாம் வந்திக்குன்னு சொல்லி நீங்க தேட தேடதான் அது உங்களுக்கு என்ன செய்யும், அப்படி ஞாபகம் பண்ணிக்கும். அப்ப நான் கேள்வி கேட்க போகல, திருப்பி நீங்க பாடமாகி கொண்டு எல்லாம் வர தேவையில்லை. மூணுலையும் தேடணுமா? முதலாவது முறையிலேயே மூணு இது வழங்குதா? முதலாவது முறை ம் தலைப்பு கீழே மூன்று என்னெல்லாம்? பத்தஹ் மத்து, பத்தஹத்தைன், அலிஃப். அதுலயே மூணு இது. ரெண்டாவது முறையில ஒன்று தான் நிக்குது. என்ன இது? குண்டுத்தா. ஆ, அப்ப மூணாவது என்ன இது? ஓ ஆ, மூணாவது ஒன்றும் இல்லை அப்படியா? மறந்துட்டேனா? அப்படிதானே? இந்த விடையை காணும். மூணாவது ஒன்று இல்லை ம் அப்படியா? ம் ஈக்குது ஆனா வராது வாயில் அப்படியா? மறந்துட்டு பாத்தீங்களா? சரியா 10 10 10 10 கூட எனக்கு பிரச்சனை குறையப்படாது. 10 உதாரணங்களுக்கு கூட தேடினா பிரச்சனை இல்லை. குறைஞ்சா மறந்துடும். மறந்தா கிளாஸ்ல பிரச்சனை தான் ஆகும். அப்ப ரெண்டு பேருக்கும் ரெண்டு வேலையும் ரிப்பீட் ம் ஆகுமா? ஒன்று இந்த சார்ட்டை நீங்க கட்டாயம் பேசிட்டு கேட்கணும், என்ன பிழைன்னு சொல்லி பார்க்கணும். அது இன்றைய கிளாஸ் ரெக்கார்டிங்க. வசனத்துல இறுதியில நிறுத்தல் முறைய போன கிளாஸ் ரெக்கார்டை கேட்கணும். திருப்பி அதுல என்ன செய்யணும்? உதாரணங்களை தேடணும். அதுல ப்ரிப்பேர் ஆகித்தான் வரணும். மிஸ் ஆகி வர இயலாது. சரி, நான் அதோட சேர்த்து இன்றைக்கு ஒரு சின்ன ஆ பகுதியை ஆட் பண்றேன். பெரிய பகுதி படிக்க இயலாது. ஏன்னா ரெண்டு பாடத்திலையும் ஆ ஹோம்ஒர்க் நிறைஞ்சு போய்க்குது, மறந்து போய்க்கிறதால புதிய விஷயம் ஒரு சின்ன ஒரு பகுதி மட்டும் பார்ப்போம். ரைட். புதிய விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு இப்ப எழுத்துக்களும் எழுத்துக்களாகவும் அரப உச்சரிக்கிறது தெரியுது. ஆனா எங்க பிரச்சனை? எங்களுக்கு சூறாக்களாக பக்கங்களாக குர்ஆன் எடுத்து ஓத போக்குள்ள எங்களுக்கு சரியான ஓதல் வருது இல்லை. இதான் உங்கள்ட்ட இரு பிரச்சனை. சரியா? அதுக்கு தான் நாங்க ஒரு சிறிய ஒரு பகுதியை இடையில சேர்த்திக்கிறோம். வசனங்களுக்கு கூடாக நாங்க ஓதி பழகிறது என்ற பகுதியை. சரியா? இதற்கு நீங்க குர்ஆன் ஓதிப்பீங்க. இந்த குர்ஆன் இக்ராவு தாலிம் குர்ஆன் என்று சொல்லி ஒரு குர்ஆன் எடுத்து நீங்க என்ன செஞ்சுப்பீங்க? ஓதி பழகிப்பீங்க. அதுக்கு அப்புறம் என்ன செஞ்சீங்க? அப்படியே ஜம்ப் பண்ணி இங்க பாஞ்சீங்க, என்ன செஞ்சீங்க? பெரிய குர்ஆனுக்கு வந்துட்டீங்க. அப்படித்தானே? எல்லாரும் ஊர்களில் ஓதுற மாதிரி ஓ சரி அப்படிதான் ஓதுறேன். சரி, இந்த பகுதி என்கிறது எங்கேயும் பெரும்பாலும் நாங்க ஓதிக்க மாட்டோம். அப்ப நாங்க என்ன செஞ்சுக்கிறோம் என்றால், இதான் உங்களுக்குரிய பகுதியாக நாங்க இங்க எடுத்துக்கிறோம். சரியா? சரி, ம் இது உங்களுக்கு போன கிளாஸ்ல படிப்பிச்சப்பட்ட விஷயம், நீங்க மறந்திருக்கிற விஷயம். இது ரெண்டாவது பகுதி. இது அட்ரஸ் இல்லாம போன மூணாவது பகுதி. அடுத்த கிளாஸ் நான் கேட்பேனா? அடுத்த கிளாஸ் நான் கேட்பேன். சரி, நாங்க இன்றைக்கு பார்க்க போற அடுத்த முக்கியமான விஷயம், குர்ஆனை ஓதுறதுக்கு எங்களுக்கு 3 விஷயங்கள் தேவை. அதுல 2 விடயங்களை நாங்க டீப்பா படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒன்று எழுத்துக்கள் உச்சரிப்பு என்ற பகுதி, சட்டங்கள் என்ற பகுதி. சரியா? இந்த ராகம் என்ற ஒரு பகுதி தானே, ஆ இந்த பகுதியை நான் டெய் ஓ தொட்டு வைக்கிறேன். அடுத்த வகுப்புலாம் ஃபுல்லா படிப்போம். பட் ராகத்தை இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். ராகம்டா என்னன்னு சொல்லி. சரியா? ஆ ராகம்ங்கிறது இன்னொருத்தரை பேத்திட்டு காப்பி பண்ணி அவர் மாதிரி நான் ஓதி பழகி மூச்சு அடிச்சு மூத்தாகி போறதெல்லாம் ராகம். உங்கள்கிட்ட இருக்கிற டோன்ல நீங்க ஓதி பழகுறது தான் ராகம். உங்கள்கிட்ட இருக்கிற குரல்ல
நீங்க ஓதி பழகுறதுக்கு பேர் என்னன்னா ராகம்னு நாங்க சொல்லுவோம். சரியா? ராகம் என்கிறது ராகம் என்கிறது நீட்டுதல் என்றது கூடத்தான் வரும். குர்ஆன்ல நீட்டி ஓதுறதுக்கு நிறைய இடங்கள் இல்லை. சரியா? வித்தியாசமான அளவுகள் நாங்க நீட்டுவோம். சில இடங்கள்ல 1 செகண்ட் நீட்டுவோம். இன்னும் சில இடங்கள்ல 2 செகண்ட் நீட்டலாம். இன்னும் சில இடங்கள்ல 2 செகண்டை விட கூட 3 அல்லது 4 அப்படின்னு அந்த அளவுக்கான செகண்ட்கள் நீட்டேலும். சில இடங்கள்ல 1 செகண்ட் மட்டும்தான் நீட்டணும். சில இடங்கள்ல 2 செகண்ட் மட்டும்தான் நீட்டணும். சில இடங்கள்ல 2 அல்லது 3 4 சொல்லிட்டு நீட்டிக்கொண்டு போகலாம். இப்படி பல அளவுகள்ல குர்ஆன்ல எங்களுக்கு நீட்டி ஓதுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. நாங்கள் அதை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த நீட்டுதல் என்றது கூடத்தான் என்ன செய்யணும்? எங்கிட்ட ராகத்தை நாங்க எடுத்துக்கொள்ளணும். நீட்டத்தை இல்லாம ஆக்கினீங்கண்டா ஓதல்ல ராகம் வராது. ராகம் வராட்டி அதுக்கு பேர் ஓதல் இல்லை. அதுக்கு பேர் வாசிக்கிறதா தான் இருக்கும். விளங்குதா? நீட்டுதலை இல்லாம ஆக்கிட்டோம்னு சொன்னா எங்களுக்கு ஓத இயலாது. அதான் சமரி. அப்ப நீட்டுதல்ங்கிறத கவனமா நாங்கள் படிச்சு கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அதுதான் நாங்கள் அடுத்து படிக்க போற முக்கியமான சாப்டர் ஆயிக்கும். சரியா? நீட்டுதல்ங்கிறது நல்லா கேட்டுக்கிறோம். தமிழ்லையோ அல்லது வேற லாங்குவேஜில் இருக்கிறது மாதிரி ஒரு அளவா இருக்காது குர்ஆன் ஓதுறதுல. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பல பல அளவுகள்ல மாறி 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 வரும். அப்படி வந்தா தான் எங்களுக்கு ஓதலாம். அது இல்லாம அப்படி வராம சும்மா வந்துச்சுன்னா எங்களுக்கு ஓத இயலாது. ஓதல் வராது. சரியா? ஹைர். இப்ப என்ன விஷயம் என்னென்றால் நீட்டுதல்ங்கிறது உங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து வர உண்டு. சரியா? நான் புதுசா படிக்கல. ராகம் இப்படித்தான் வரணும், தொண்டையில இருந்து வரணும், அப்படி இருந்து வரணும், இப்படி இருந்து வரணும் நாங்க சொல்ல மாட்டோம். அது உங்கள்கிட்ட இயல்பா இருந்து வர உண்டு. ஆனா அதுக்கு பிறகு நாங்க படிக்கிற எழுத்துக்கள் உச்சரிப்பு என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்க புதுசா படிக்கிற விஷயம். அப்ப அங்க போய்த்துட்டு நாங்க என்ன செய்யக்கூடாது? உச்சரிக்க நேரத்தில் எனக்கு உச்சரிப்பு வருது இல்லையே, உச்சரிப்பு வருது இல்லையேன்னு சொல்லி கொண்டிருக்கப்படாது. உச்சரிப்பு கொஞ்சம் மங்களங்களாக ஃபஸ்ட்டுக்கு போலையா போகும், பிழையாகும், தவறு வரும். சரி, அந்த உச்சரிப்பை நாங்கள் புதுசாக தானே படிக்கிறோம். அப்போ முடியுமான வரைக்கும் நாங்கள் அதை சரியான திருத்தி எடுத்துக்கொண்டு அதுக்காக வேண்டி ராகத்தை கை விட்டுறப்படாது. எனக்கு உச்சரிப்பு வருது இல்லை, நான் உச்சரிப்பை மட்டும்தான் பார்ப்பேன்னு சொல்லி ராகத்தை முழுமையா நீட்டுறது எல்லாத்தையும் முழுமையா ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இந்த வாசிக்கிறது மாதிரி உச்சரிக்கப்படாது. நாங்கள் எங்கிட்ட ராகத்தை எடுத்து ஓதணும். அப்போ அதே சந்தர்ப்பத்தில் தான் என்ன செய்யணும்? எங்கட உச்சரிப்பை நாங்கள் பிடிச்சி கொள்ளணும். அது வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் உங்களோட பாடங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் உங்களுக்கு தொடர்ந்து போகும். ஆகவே இதில் நாங்கள் அடுத்ததாக படிக்க வேண்டிய சாப்டர் என்ன? இப்போ மத்தை பற்றி நாங்கள் பார்க்கணும். நான் மத்தை பற்றி சொல்லித்தர மாட்டேன். ஏன்னா 2 விஷயத்தில் உங்களோட ப்ராப்ளம் இருக்குது. அது ரெண்டையும் நீங்கள் கிளியர் பண்ணி எனக்கு வந்து நான் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணினா மட்டும்தான் மத்துக்குள் நாங்கள் போகலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு ஒன்று தெரியும், நாங்கள் அடுத்ததாக படிக்க போகிற சாப்டர் மத்தை பற்றி, நீட்டுதலை பற்றி என்று தெரியும். சரியா? முதலாவது படித்தோம் எது? அடையாளங்களை பற்றி படித்தோம் அல்லது குறியீடுகளை பற்றி படித்தோம். அதுக்கு பின்னால் 2வது படித்த சாப்டர் என்ன? வசனத்தின் இறுதியில் எப்படி நிப்பாற்ற என்ற தலைப்புல 3 முறைகளை பற்றி படித்தோம். 3வது நாங்கள் பார்க்கணும் ராகம் என்ற தலைப்பு. அதுல நீட்டுதல் தொடர்பான விஷயங்களை பார்க்கணும். படிக்கிற விஷயங்களை மறக்கவே படாதான். கொரோனா ஒருத்து கட்டாயம் தேவைதான் இதெல்லாம். ஒவ்வொரு தலைப்பை தான் நான் கேட்பேன். தலைப்புகளோட ரெடியா மிச்சமே இல்லை. ஒரு 3 அல்லது 4 தலைப்பு தான் நாங்கள் படிக்கிறோம். அது பூரா ஓதல் தான். அப்போ இந்த 4 தலைப்புகளையும் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வைத்துட்டு அடையாளங்கள் தொடர்பான விஷயத்தையும் கட்டாயம் பார்க்கணும். வசனத்தின் இறுதியில் நிப்பாற்ற முறைகள் தொடர்பாக பார்த்து ஒருவான தேடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த பாடத்துக்கு ரெடி ஆகி வரணுமா? இந்த செட்டிங் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களோட நெட்வொர்க் பிரச்சனை தொடர்ந்து இருந்தால் அவங்களுக்கு தான் கஷ்டமாயிக்கும். கொஞ்சம் அதை இப்போ ஓகே ஆகி இப்படி இருந்தால் நல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். वालेकुम सलाम।